கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு பிரஸ் மீட் வேண்டாம், இன்னொரு நாள் கண்டிப்பா வச்சுக்கலாம். நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். பிரஸ் மீட் இப்பவே வச்சுக்கலாம். வந்துட்டியா? வாமா வா. இன்னைக்கு இவங்க கேட்க போற கேள்வியில மொத்தமா டேமேஜ் ஆக போற. அருண், அம்மா, அவங்க உட்கார்றதுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணு. ரெடி பண்றேம்மா. மேடம், எதுக்காக திடீர்னு இந்த பிரஸ் மீட்? நீலாம்பரியோட கேஸ்ல என் பையன் ஆதி தேவையில்லாம மாட்டிக்கிட்டான். என் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா எல்லா பேப்பர்லயும் நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் யாரும் நம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். ஓகே மேடம், நீலாம்பரி கேஸ்ல உங்க சன் ஜாமீன்ல தானே வெளியில வந்திருக்காரு? ஆமா, இப்ப ஜாமீன்ல வந்திருக்கான். ஆனா கூடிய சீக்கிரம் நிரபராதின்னு கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிடுவான். அதையும் நீங்க பார்த்து உங்க பேப்பர்ல நியூஸ் போடதான் போறீங்க. மேடம், நீலாம்பரி கேஸ்ல உங்க சன் ஜெயிலுக்கு போனதுனாலதான் உங்க பிசினஸ் மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கா? வெல், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். ஏற்ற இறக்கம் இல்லாம யாராலையும் பிசினஸ் பண்ணவே முடியாது. கூடிய சீக்கிரம் எல்லாமே நார்மல் ஆயிடும். நான் வர வைப்பேன். நீலாம்பரி மேடம் இறந்துட்டாங்க. ஆதி ஜெயிலுக்கு போனதுனால உங்க அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணவங்க எல்லாம் அதை கேன்சல் பண்ண சொல்லி பிரஷர் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு உங்களோட பதில் என்ன மேடம்? நல்ல டென்ஷன் ஆகுற மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். இப்ப இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. Actually, it's quite natural. உண்மை என்னன்னு தெரியாததுனால கான்ட்ராக்ட் பர்சன்ஸ் எல்லாருமே கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டது உண்மைதான். பட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவைப்பட்ட கிளாரிஃபிகேஷனை கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். Now we have no issues. மேடம், லோகேஸ்வர் ஸ்டீல்ஸ் ஆஃப் இந்தியா கம்பெனி கூட அக்ரிமெண்ட் சைன் ஆயிருச்சா மேடம்? அதுக்கு நிறைய காம்படிஷன் இருந்தது. இந்த கேள்விக்கு இப்ப பதில சொல்லு. ஆமா, நீங்க வரதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். போட்டி இல்லாத பிசினஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. போட்டி இருந்தாதான் எப்பவுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனா போட்டி இல்லாத பிசினஸ் எனக்கு இனிப்பில்லாத தேன் மாதிரி. அப்புறம் லோகேஸ்வர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட டீல் கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவங்க 1000 crores கோட் பண்ணாங்க. நாங்க 900 கோடிக்கு அந்த டீலை க்ளோஸ் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரம் ஃபார்மலா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். அதை அனௌன்ஸ் பண்ண ஒரு பிரஸ் மீட் வைப்போம். அப்ப வாங்க. முடிஞ்சதா? ஓகே மேடம், மேடம். தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். பார்வதி, சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணு. ப்ளீஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே மேடம், தேங்க் தேங்க் யூ யூ. மேடம், தேங்க் யூ. பாத்துக்கோ பார்வதி. அம்மா திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமாடா, வா கண்ணு.
என்ன கண்ணா அப்படி பாக்குற? எல்லாம் ஓகேயா? பத்திரிக்கைக்காரங்களுக்கு பதில் சொன்னது எல்லாம் சூப்பரா? ம், சரி, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? அம்மா அதெல்லாம் விடுங்க. ஆ, ஆனா இன்னும் கூட என்னால நம்பவே முடியல. அகிலாமா இருந்திருந்தா பத்திரிக்கைக்காரங்க கிட்ட என்ன பதில் சொல்லிருப்பாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் பதில் சொல்லிருக்கீங்க. அகிலாமா மாதிரி இறங்கி வந்தது, சோஃபால உட்கார்ந்தது எல்லாமே அகிலாமா மாதிரியே இருந்தது. அதுவும் இல்லாம பிரசுக்காரங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது அப்படியே அகிலாமா பதில் சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அது அப்படித்தானே இருக்கும். பதில் சொன்னது நான் இல்ல கண்ணு, ஒன்று அகிலாமா தான். என்ன சொல்றீங்கம்மா? அம்மாவா? என்ன கண்ணு குழப்பமா இருக்கா? ஒன்ற குழப்பத்தை இப்ப நான் தீக்கிறேன். ம், ப்ளூடூத்தா? அது வேற ஒண்ணு இல்ல கண்ணு, இத பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் கீழே வந்திருந்தாங்கல்ல, அவங்க அகிலாமாவை பார்க்கணும் சொன்னப்போ நீங்க எல்லாம் பதர்னதை நான் பார்த்தேன். உடனே அகிலாவுக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்ததே அகிலா தான். பத்திரிக்கைக்காரங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அகிலா என்ற வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அங்கிருந்து டான்னு பதில் சொன்னாங்க. அதை கேட்டு நான் இங்க சொல்லிட்டேன். ஆனா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. சூப்பர். போன் அடிக்குது. ஹலோ. ஓ, இதுலதான் கேக்கும்ல. அகிலா. போனா அங்க எல்லாம் ஓகே தானே? இங்க எல்லாம் ஓகே. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அந்த அளவுக்கு இங்க பிரச்சனை எதுவும் இல்ல. எது வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். இங்க பார்வதி என்ன சூப்பரா பாத்துக்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அகிலா, பார்வதி இங்கதான் நிக்கிறா. பேசுறியா? சரி, குடு. இந்தா, சரி, பேசு பேசு. ஹலோ அம்மா. பார்வதி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆதி, அருண் எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருங்க, நான் அவங்க கிட்டே கொடுக்கறேன். அம்மா, உங்ககிட்ட பேசணுமா? அகிலா, கேக்குதா? போனா, நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. நான் இருந்துக்கிறேன். நான் அப்பப்போ கால் பண்றேன். சரிம்மா, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க வந்து சாப்பிடுங்க. சரி கண்ணு, நான் வரேம்மா. அகிலாமாவுக்கு எவ்வளவு நல்ல மருமவ கிடைச்சிருக்கிறா. நமக்கும் வாச்சிருக்கிறாளே ஒருத்தி. ஏனுங்க நீ ஒரு சேனல்ல வைக்க மாட்டீங்களா? ஏய், நீ படிச்சு தானே இருக்க, அப்புறம் என்ன நானே பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்துட்டு இருக்க? நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அக்கா, ஏனுக்கா, அக்கா, ஏனுக்கா, அக்கா. என்னாச்சு? ஏனுங்க மணி, அக்கா இங்கீங்க. சித்து இருங்க மணி, அக்கா அம்மா இங்க ஹால்ல இருக்காங்க. ஆளே இல்லீங்களா? ஐயோ, மேல ஹால்ல இருக்காங்க. மேல ஹால்ல இருக்காங்களா? ஏனுக்கா, ஏய், ஏனுங்க மணி, அந்த முகத்துக்கு பூசுற கிரீம் வாங்கிட்டு வர சொன்னீங்க, அதானுங்க மறந்து போட்டானுங்க. புறவு வாங்கிட்டு வரானுங்க. இப்ப அதை விட முக்கியமான ஜோலி இருக்குங்க, வரானுங்க. ஏனுங்கா, அக்கா, ஏனுங்கா, அக்கா. டேய் டேய், இங்கதான் இருக்கீங்களா? இருக்கேன். ஸ்லிப் ஆயி போடுச்சுங்க அக்கா. அப்படி என்ன தலை போற விஷயம் இப்படி ஓடி வர? ஆமாமுங்கக்கா, தலை போற விஷயம் தானுங்கக்கா. நீங்க அந்த நிலத்துல போர் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களக்கா, அவனுக்கு மறுபடியும் போர் போட ஆரம்பிச்சிட்டானுங்கக்கா. கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் இருக்கும்போது அவங்க எப்படி போர் போடுவாங்க? நானும் சொன்னானுங்கக்கா, கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க போர் போடக்கூடாதுன்னுட்டுன்னு. அதுக்கு அவனுங்க கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தானுங்களா, கூட சேர்த்து ஒரு 4 பரோட்டாக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லுன்னு கிண்டல் பண்றானுங்கக்கா. ஏனுங்கக்கா, இவனுங்கிட்ட வாயில நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. நீங்க துப்பாக்கி எடுத்து ரொம்ப நாளாச்சு இல்லைங்கக்கா. ஆமா, நீங்க என்னைக்கு துப்பாக்கி எடுத்துட்டீங்க?
புவனேஸ்வரி அக்கா துப்பாக்கி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்கக்கா. புவனேஸ்வரி அக்கா துப்பாக்கி உள்ளதானுக்கா இருக்கு, அதை கொண்டாடணுக்கா. நீங்க அந்த துப்பாக்கி எடுத்து போய் சும்மா நாச்சுக்கும் பில்டப் காட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்து போடுவானுங்கக்கா. எப்படி புவனேஸ்வரி கிட்ட துப்பாக்கி இருக்கா? ஆமாமுங்கக்கா, சும்மா இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி இருக்குதுங்கக்கா, அதுல 2 குண்டு போடலாமுங்கக்கா. ஓ சித்திருங்கக்கா, அதை கொண்டாடணுங்கக்கா. பரவாயில்லையே, அப்படியே என்ன மாதிரியே இருக்கா? ஏனுக்கா இதுதானுக்கா புவனேஸ்வரி அக்கோட துப்பாக்கி. இது ரைஃபிள். ஆமாமுக்கா, பாத்துங்க கொஞ்சம் கனமா இருக்குங்கக்கா. அந்த போனை என்ற கையில கொடுங்கக்கா, 2 கையில கட்டியா பிடிச்சுக்கோங்க, கனமா இருக்குங்கக்கா. ஏனுக்கா இந்த இடத்துல தானே குண்டு போடுவாங்க, உங்களுக்கு சுட தெரியுமாங்கக்கா? ஐயோ, நான் துப்பாக்கிய முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல முருகேசா. எனக்கும் சுட தெரியாதுங்கக்கா, ஆனா துப்பாக்கி ரொம்ப தடவை பாத்துருக்கேனுக்கா. அது ஒண்ணும் இல்லைக்கா, நீங்க துப்பாக்கி கொண்டு போய் சும்மா நாச்சுக்கோ சுட்டுப்படுவேன் பில்டப் காட்டுங்க போதுங்கக்கா, பயந்துருவானுங்கக்கா. ஓ பில்டப் காட்டணும்? பில்டப் தானுங்கக்கா. அதெல்லாம் காட்டிடலாம். போமா? போலாமுங்கக்கா. அக்கா ஒரு நிமிஷமுங்கக்கா, வரும்போது கொஞ்சம் வரப்பா வாங்கக்கா. கீழே உங்க மருமக இருக்காங்கல்ல, அவைகளும் கொஞ்சம் பயப்பட்டுட்டுங்கக்கா. கவலைப்படாத முருகேசா, என்ற மருமவளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும்ல. அதுவும் சரிதான்க்கா, வாங்க போலாமா? போலாமுக்கா. வா. ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. டேய் நிறுத்தடா. டேய் யாரா அவன்? ஏண்டா எங்க அக்கா அம்பூர் தடவை போர் போடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தகிரி இருந்தா எங்க அக்காவோட பேச்சுக்கு மறுவாதை கொடுக்காம மறுபடியும் போர் மேல கை வைப்பீங்க? போங்கடா இங்க இருந்து. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ள உசுறு இருக்கணும் ஆசை இருந்தா சிட்டுக்குருவி கணக்கா எல்லாரும் பறந்துருங்க. இல்ல அப்புறம் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உசுறு சிட்டுக்குருவி கணக்கா பறந்து போயிருமாக்கா, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏய் என்ன உனக்கு அவ்வளவு திமிரா? யார் கொடுத்த தைரியம் உனக்கு? ஐயோ ராகவியா, எனக்கு இல்லைங்க, அங்கிட்டு பாருங்கய்யா. இல்லைங்க இங்கிட்டு பாருங்கய்யா. பாருங்கப்பா, மறுக்கா சொல்றேன், உங்களுக்கு உங்களோட உசுறு மேல ஆசை இருந்தா இங்கிருந்து கலைஞ்சு போயிருங்க, அம்புதான் சொல்லுவேன். ஹேய் என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? ஏனுங்கா இவனை பூச்சாண்டின்னு கிண்டல் பண்றானுங்கா. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க. நீங்க உங்க ஸ்டைல எப்படி சொல்லுமோ சொல்லி போடுங்கக்கா. புவனேஸ்வரி அம்மா கையில துப்பாக்கி இருந்தா நாங்க பயந்துருவோமா? டேய் நாங்க காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏனுங்கா இவனுக்கு கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. நீங்க அதை துப்பாக்கி டப்புக்கு டப்புன்னு சுட்டு போடுங்கக்கா. டேய் கொக்கு குருவி சுடுற துப்பாக்கியை வச்சுட்டு பில்டப் பண்றாங்க. டேய் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஐயோ ஏனுங்கா என்ற புவனேஸ்வரிக்கா சுட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க, ஆனா சுட மாட்டாங்க. நான் அது பில்டப் சுடுங்கன்னு சொன்ன, நீங்க போஸ்ட்னு சுட்டு போட்டீங்க. அவன் மேல இறக்கப்பட்டுதாண்ட காலுக்கு குறி வச்சேன். இல்ல அவன் நெத்திலேயே அழகா ஒரு பொட்டு வச்சிருப்பேன். டேய் எவன்டா போர் போட வர்றது? எப்படி போடுறீங்கன்னு பாக்குறேன், வாங்கடா. டேய் அவனை தூக்கி போடுங்கடா. டேய் நீ போடா. ஓகே சார். சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, அதான் சுட்டுப்டேன். ஏனுக்கா ஏதோ வடை சுட்டாங்கிற கணக்கு அசால்ட்டா சுட்டு போட்டேன்னு சொல்றீங்க. இருக்கிற 2 குண்டையும் சுட்டு போட்டீங்க. இதுக்கப்புறமா யாராவது வந்து என்னக்கா பண்ண போறீங்க? டேய் தோட்டா காலிடா, இனிமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. போர் அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல அவங்கள போடுங்கடா. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது என் அம்மா. ஒண்ணு இல்ல ராகவ், ஒரு சின்ன டிராமா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு, சொன்னா கேளு. டேய் போங்கடா. முருகேசா ஏனுக்கா புடி. இதை வச்சுட்டு நான் என்னக்கா பண்றது? குண்டு இல்லாத துப்பாக்கி.
வாங்கடா. ஏனுக்கா இது நிஜமான துப்பாக்கிங்களா இல்ல பொம்மை துப்பாக்கிங்களா? இது ஒரிஜினல் பேபி. ஐயோ அக்கா, நீங்க புவனேஸ்வரி அக்காங்கக்கா, இங்கிலீஷ் பீச்சில் பேசக்கூடாதுங்கக்கா. நான் அப்புறம் சொல்ற முருகேசா. டேய், என்னடா அங்கே நின்னுட்டீங்க? வாங்கடா. அம்பிட்டு தைரியமா பேசுனீங்க. குருவி சுட்டனா சுட்டு பொசுக்கிடுவேன். டேய், அது பொம்மை துப்பாக்கிடா, அடிச்சு தூக்குங்கடா. டேய், வேணான்னு சொல்லிட்டே இருக்கேன், வராதீங்க. கிட்ட வந்தீங்க சுட்டப்படுவேன். என்ன குண்டு இருக்கு? பயம் வந்துருச்சாடா? போர் போடுறீங்களா நீங்க? போடுங்க, போர் போடுங்க. நீங்க பயந்து ஓடுறீங்களா? டேய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போர் போடக்கூடாதுன்னு சொன்னல உங்ககிட்ட. ஒன்ற ஆள்ல கைங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீ எதுக்குடா போய் இங்க நிக்கிற? இல்ல இன்னொரு குண்டு உனக்கு வேணுமா? சொல்லு. யோ பய போடா டேய், போடா. இதுல ஒரு குண்டு தான் செலவு பண்ணிருக்க முருகேசா. துப்பாக்கியில என்ன குண்டு இருக்குது? தொலைச்சிடுவேன், தொலைச்சு. டேய் முருகேசா, சொல்லுங்கய்யா. அம்மா இது வரைக்கும் நாட்டு துப்பாக்கியை சுட்டது இல்ல. இப்ப துப்பாக்கி எடுத்து சுட்டது இல்லாம கை துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. இது எப்படி? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க எனக்கு சின்னையா சித்த குனிஞ்சோன்ற பேண்ட்டை பாருங்க. பயத்தில் உச்சா போயிட்டானாக்கும். அதான் டாக்டரையே சொன்னாருன்னு சொன்னேன்னு இல்லைங்க. மண்டையில் அடிப்பட்டு கோளாராயி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு. கோவப்பட்டா போஸ்க்கு நடிச்சு போடுறாங்க. ரொம்ப கோவப்பட்டா துப்பாக்கி சுடுறாங்க. எதுக்கு நீங்க சித்த ஜாக்கிரதையாவே இருங்க. அடிப்பட்டதுன்னா இப்படி பண்ணுவாங்களாடா? நீங்களும் வேணா ஒரு தடவை கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி மண்டையில் அடிப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இதை பேர் அதெல்லாம் நடக்கும். வந்துட்டானுங்கக்கா. ஐயோ, மாமா அகிலாம்மா ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. அகிலாம்மா நினைச்சு போனா அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அம்மா, என்ன கண்ணு? என்ன ஆதி, இன்னும் தூங்கலையா? நீங்க இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களாம்மா? அம்மா, என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ ஆதி, என்ன இது? முதல்ல எழுந்திருச்சு மேல உட்காரு. சொன்னா கேளுப்பா, மேல உட்காரு. என் மேல கோவம் இல்ல, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. அப்பதான் எந்திரிப்பேன். ஐயோ, எனக்கு உன் மேல என்னப்பா கோவம்? உன் மேல எந்த கோவமும் இல்ல ஆதி. எழுந்திருச்சு மேல உட்காருப்பா. ராகவனுக்கும் ஆதிக்கும் எவ்வளவு வித்தியாசம். ராகவன் என்ற மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்குவான். ஆனா ஆதி அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கவலைப்படுறான். அம்மா, நீங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட மகங்கிற உரிமையோட பேச மாட்டேங்கிறீங்க. யாரோ மாதிரி பட்டும் படாத மாதிரி பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு என் மேல இன்னும் கோபம் குறையல தானே? ஐயோ,
அப்படிலாம் இல்ல ஆதி. உன்ன மாதிரி ஒரு மகன் கிடைச்சது அகிலாண்டேஸ்வரி செஞ்ச மிகப்பெரிய வரம். போச்சு. இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, உன்ன மாதிரி ஒரு பையன் தனக்கு இல்லன்னு எத்தனை அம்மாக்கள் உன்னை பார்த்து ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதனாலதான் வரம் கிடைச்சிருக்குன்னு. எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ போய் படுத்து தூங்க ஆதி. அப்புறம் ஏமா நீங்க இன்னும் தூங்காம உட்காந்துருக்கீங்க? அது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, கொஞ்சம் கை கால்லாம் அப்பப்போ வலிக்குது. சரி தூக்கம் தானா வரட்டுமேனு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் தூக்கம் வந்தோடனே தூங்கிடுவேப்பா. அசதியா இருக்கா? நீங்க படுங்கம்மா, நான் கை கால் அமுத்தி விடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீ போய் தூங்கு. அப்போ உங்களுக்கு என் மேல இன்னும் கோவம் போல, அப்படிதானே? கோவம்லாம் இல்லப்பா. நான் சொல்றத நீங்க கேளுங்கம்மா. படுங்க படுங்க, நான் உங்களுக்கு கை கால் அமுத்தி விடுறேன். அம்மா என் முகவலினும் நீயே எனக்கென பிறந்தாயே.